இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தாவேகா அரசு வந்த பிறகு குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம் என்று எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன. ஆனால் விஜய் முதலமைச்சர் சொல்வார், நாங்கள் குதிரை பேரம் செய்யவில்லை, குதிரை வேகமாக அரசு ஆட்சி நடத்துகின்றோம் என்று விஜய் தரப்பில் சொல்கிறாங்க. விசிகாவுடைய எதிர்காலம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் தாவேகாவுடன் கூட்டணி வைத்து இவர்கள் வந்து ரன் செய்தால்தான் அமைச்சர் பதவி கிடைக்கும். மட்டுமல்ல, பனையூர் சந்தையில் சென்று கல்லு முள்ளு பாட்டாவை சோசியல் மீடியா காட்டினாங்க இல்லையா, அந்த சந்தையில் சென்று ஐயா ஒன்று 100 அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலங்கோலம். சோசியல் மீடியா என்ன சொல்லிச்சு, ஜெயலலிதா அம்மாவால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்ட பொருளாக இருந்த நீங்கள் தொண்டர்கள் யாரும் போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் கண் கட்ட பண்ணி சூரிய நமஸ்காரம் செய்வது போல் இனி கவுண்டமணிக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு பொண்ணு பார்த்த கதை போல இனி இந்த கம்பெனி வளர்ந்தா என்ன வளராட்டா என்ன எப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே உங்களா எம்எல்ஏக்கள் புதுசு. இங்கு வந்து ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் அவர்களும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான இவர் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த 2 பேர் தான் இப்போ பழைய ஆளாக இருக்கிறாங்க. இது எல்லாமே புதிய ஆட்கள் என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தாவிக எம்எல்ஏ வந்து பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. ஸ்ரீவைகுண்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து எங்களுக்கு குதிரை பேர் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு ஆடியோ விட்டுட்டு இருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி வந்து திமுக சைட்லேருந்து ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, எங்கிட்ட 2 எம்எல்ஏவையும் ஒரு ஏடிஎம்கேல ஒரு எம்எல்ஏவும் உங்க கேட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு சைடு சொல்கிறாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் நடிப்பார், என்னென்னா, ஒருவர் மீது இருவர் சாய்ந்தால் ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். உன்னை கதாநாயகன் சொல்லுவா, பள்ளி பாடங்கள் சொல்லி தாருங்கள், இன்னும் என்னென்ன வேண்டும் கேளுங்கள் சொல்லும் மாதிரி அது ஒரு நகைச்சுவை பாடலாக இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தாவேகா அரசு வந்த பிறகு குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம் என்று எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன. ஆனால் விஜய் முதலமைச்சர் சொல்வார், நாங்கள் குதிரை பேரம் செய்யவில்லை, குதிரை வேகமாக அரசு ஆட்சி நடத்துகின்றோம் என்று விஜய் தரப்பில் சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் ஏற்கனவே கடந்த 10 நாளுக்கு முன்னால் தாவேகாவிலிருந்து சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுப்பலுக்கான சதித்திட்டம் தீட்டினார்கள் என்று செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்களை பலரை கைது செய்து விசாரிக்கின்றனர். அவர்களை கைது செய்து சிலரை நீதிமன்றத்தின் மூலமாக விசாரித்து கொண்டிருக்கின்றனர். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திமுகவுடைய அமைப்பு செயலர் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய நார்கோல் தொகுதியை தேர்ந்த எம்எல்ஏவான ஆஸ்டின் அவர்களையும் அப்புறம் சீனிவாசன் என்ற எம்எல்ஏக்களும் விலைக்கு பேரம் பேசுகிறாங்க, 50 கோடி ரூபா 50 கோடி ரூபா பணம் தாரோம், ஒரு வாரிய சேர்மன் தாரேன்னு சொல்கிறாங்க. அதே போல் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏவான ஓஎஸ் மணியங்கிட்ட அந்த மாதிரி வாங்கன்னு சொல்கிறாங்க. புதுக்கோட்டை குட்கா புகழ் அமைச்சர் பழைய அமைச்சர் விஜயகுமார் விஜயபாஸ்கர் மூலமாக குதிரை பேரன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இது சம்பந்தமாக அதிமுக தலைவர்களும் திமுக தலைவர்களும் ஆளுநரை சந்தித்து மனுக்களை வர கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது திமுக வந்து தாவேகா மேலே பழி சுமத்ததும், தாவேகா ஆள்கிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சி மேலே பழி சுமத்ததும் இப்போ லேட்டஸ்ட் ஒரு ட்ரெண்டிங் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அந்த மக்கள் மத்தியில் என் நாட்டில் வந்து வேலை வெட்டி இல்லை, இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மக்கள் எவ்வளோ வறுமையில் வாழ்கிறாங்க, மக்கள் வேலையில்லா திட்டத்தில் இருக்கிறாங்க, விலைவாசி உயர்வு, இதெல்லாம் யாரும் சிந்திக்க கிடையாது. அங்கே பேரம் பேசினார்கள், இங்கே பேரம் பேசலை என்ற நிலைப்பாடை வந்து நாளுக்கு நாளாக இது பண்ண. இதுக்கு காரணம் என்னென்னா, திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 100% தாவேகா ஆட்சி வரும்னு அவங்க நினச்சே பார்க்கல. மீண்டும் திமுக ஆட்சி வரும்னு நினச்சாங்க. இப்போ திமுக ஆட்சி வரும்போது பட்டத்து ராஜாவாக வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளே உதயநிதி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாவேகா அரசு இந்த ஆட்சி 1 மணி நேரம் கூட அந்த முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக வந்து ஒரே ப்ராப்ளங்கள் உருவாகி பதவியேற்க முடியாமல் பல சூழ்நிலை ஏற்படுத்துறது. அதன் பிறகு ஆதரவு கொடுத்த பிறகு தான் எதிர்க்கட்சி தலைவருடைய மனநிலையை ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் வருவதற்காக தான் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து அண்ணாமலை இது இவர் விஜய் அவர்கள் வந்து சால்வை போட்டு ஒரு நியூட்ரலான கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள்கிட்ட நெருங்கிட்டு இருக்கனால இப்போ திமுகவில் தாங்க முடியல. இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த குதிரை பேரம் என்பது திமுக எதிர்க்க சொல்லுகின்றது, குதிரை வேகம் போன்ற ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தாவேகா அரசு சொல்லுகின்றது. விசிகா வந்து தலைமையில் தாவேகா கூட்டத்தில் இருக்காங்க.
இப்போ அமைச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ விசிகேவோட எதிர்காலம் எப்படி சார் இருக்க போகுது? விசிகவுடைய எதிர்காலம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் தாவேகாவுடன் கூட்டணி வைத்து இவர்கள் வந்து ரன் செய்தால்தான் அமைச்சர் பதவி கிடைக்கும். மட்டுமல்ல, காரணம் என்றால் விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் இருக்கிற அந்த மக்கள், தலித் சமுதாயத்தினுடைய மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த காலத்திலேருந்தே விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறாங்க. ஸோ விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறதுனால அந்த தலித் சமுதாயத்துடைய வாக்குகள் எல்லாம் விடுதலை சிறுத்தைக்கு போக வேண்டிய வாக்குகள் எல்லாம் டிவிகே கட்சிக்கு போயிடுச்சு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தலித் சமுதாய மக்களுக்கு 1000 பிரச்சனைகள் ஏதாவது இடர்படு வந்தாலும் கூட திருமாவளவன் அவர்கள் எந்த விதமான அந்த உதாரணத்துக்கு வேங்கை வாசல் அந்த அந்த மலம் மேட்ரு விவகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பல விவகாரங்கள் கல்வித்துறையிலும் சரி வேலைவாய்ப்பிலும் சரி அந்த மாதிரி எல்லாமே தன்னுடைய இனத்தை சேர்ந்த மக்களுக்கு எந்த வாழ்வாதாரத்தையும் பெரிய டெவலப்மெண்ட் பண்ணலை. இதெல்லாம் கோடிட்டு தான் அந்த சமுதாய மக்கள் இன்றைக்கி முழுக்க விஜய் நம்பி தான் போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கின்ற போது இப்போ வந்து தலித் சமுதாயத்தின் மக்களுக்கு நான் தான் பாதுகாவல் என்று உருட்டி கொண்டிருக்கின்றார் திருமாவளவன் அவர்களை தவிர்த்து அந்த சமுதாய மக்கள் அவரின் பின்னால் இல்லை. அந்த சமுதாய மக்கள் இன்றைக்கி முழுக்க தாவேகா கையில் தான் இருக்கிறாங்க, விஜய் முன்னால் தான் இருக்கிறாங்க. ஆகவே எதிர்காலத்தில் வந்து தாவேகாவுடன் கூட்டணி வைத்து கொண்டால்தான் விடுதலை சிறுத்தைக்கு நிகழ்காலமும் எதிர்காலம் என்ற நிலைப்பாடை இருக்க முடித்தவர். தாவேகா கட்சியை விட்டு விரிசிக்கை வெளியில் சென்றால் எதிர்காலம் இல்லை. காரணம் என்றால் திமுக பொறுத்தவரையிலும் அவர் பார்த்தீங்க கூட்டணி தரமாட்டேன்னு சொன்னாங்க. 4 சீட்டு 5 சீட்லாம் பேரம் பேசினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துள்ளார்கள் என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை. மீண்டும் சொல்லுகின்றேன், திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் அதை கொடுக்குற மாதிரி இருந்தது. அது இடத்துல கேப்பு விட்டாங்க. திரும்பவும் அவர் பை எலெக்ஷனில் ஏதாவது ஒரு தொகுதி எனக்கு கொடுத்துக்கிட்டு தாவேகா கூட்டணி மந்திரி சபையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எனக்கு வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் அவர் வந்து மனசில் இருக்கின்றது. அந்த நிலைப்பாட்டையும் தாவேகாவுக்கு முன்வைக்காமல் இடைத்தேர்தலுக்கு கேட்பதற்கான ஒரு நிலைப்பாடும் தகவல் கொடுக்குறாங்க. அந்த அடிப்பில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே திமுக வந்து மக்கள் விரோதமானது, என்னுடைய கட்சியை வச்சு தான் திமுக ஆட்சி அமைச்சது, அந்த அடிப்படையில் வந்து நான் ஏன் தாவேகாவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று உருட்டி கொண்டிருக்கின்ற காரணத்தில் ஏன் என்றால் இதிலிருந்து என்ன புரிகின்றால் சமுதாய மக்கள் அவருடைய சமுதாய மக்கள் எல்லோருமே இன்றைக்கி தாவேகா நோக்கி படையெடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் விசிகே தாவேகாவுடன் பயணித்தால்தான் எதிர்காலம் என்ற நிலைப்பாடு உள்ளது. மீண்டும் அதிமுக எழுச்சி பெறும் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது போல பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு சென்ற அமைச்சர்களோட ஊழல் பட்டியலையும் மத்திய அரசில் கொடுத்ததாக ஒரு தகவல் வருது சார். இது எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி அண்ணன் சொல்லுகின்றார் அதிமுக மீண்டும் எழுச்சி பெறும் என்று சொல்கின்றார். இது எப்படின்னா, ஒரு பயில்வான் கிட்ட இந்த குஸ்தி பயில்வான் கிட்ட நடிகர் செந்தில் வந்து எனக்கு நல்ல இதாகணும் கட்டு மஸ்தான் போல் வரணும்னு சொல்லுவார். அப்போ அவர் வந்து இந்த மாட்டு கடைகள்லாம் பீஃப் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்களா பயில்வான் மாதிரி, இதெல்லாம் இந்த மாதிரி வேணுமா போட்டு கேட்பார், இந்த மாதிரி வேணுமா இந்த மாதிரி வேணும், இல்லைண்ணே எனக்கு இப்படி இருக்கணும், அப்படியே ஒன்றும் தேவையில்லை உனக்கு எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. அதே போல் கண்கட்ட பெண்ணு சூரிய நமஸ்காரம். அதிமுகவுக்கு இனிமேல் எதிர்காலம் என்பதே இல்லை. காரணம் என்றால் செங்கல் சேம்பரில் எப்படி அதை கலைக்கும் போது அக்கு வேற ஆணி வரை கலைத்து சொல்வார்களோ இன்றைக்கி அதிமுக அந்த லெவல் ஆகிப்போச்சு. அப்படி இருக்கின்ற போது இப்போ நீங்கள் அடுத்த பாயிண்ட் சொன்னீங்க, இப்போ வந்து அதிமுகவில் உள்ள முன்னாள் அந்த மாஜி அமைச்சர்கள் எல்லாருமே பல ஆயிரம் கோடி ஊழலில் சிக்கியவர்கள். அந்த ஊழலில் சிக்கியவர்களை டெல்லியில் அந்த கோப்புகளை தூசி தட்ட வைத்து அவர்களை மாட்டி விடலாம் என்று ஒரு எண்ணம் அடைப்பட்டு உள்ளது. அது இன்றைக்கி கூட ஒரு முன்னணி பத்திரிகையில் அந்த தலையங்கமாக செய்திப்பட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னா, 2021 எடப்பாடி அமைச்சரவை முடிந்து திமுக ஆட்சி வருகின்றது. அந்த வருகின்ற போது திமுக ஆட்சியில் வந்து 10 நாள் கழித்து எடப்பாடி பழனிசாமி அமைச்சருடைய 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடிக்கிறார் திமுக. அதன் பிறகு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்கோ போட்டு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த செட்டில்மெண்ட் 50% செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த செட்டில்மெண்ட் என்னென்னா, அந்த செட்டில்மெண்ட்டை உடன்பாடு என்னென்னா, சசிகலாவை அதிமுக சேர்க்கக்கூடாது, ஓகேண்ணா. அடுத்தது குழந்தையோட மேட்டர் நாங்கள் கலர மாட்டோம், சரி. அப்போலோ கொலை அந்த ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த ட்ரீட்மெண்ட் விசாரணை கலர மாட்டோம், எங்களை நீ திட்டிக்கோ, நானும் உங்களை சும்மா திட்டுறோம், பிஜேபி உள்ளே சேர்க்கக்கூடாது, எப்பப்போ நாங்கள் சொல்கிறோமோ அப்போல்லாம் எங்கள் பேச்சை கேட்டும்போது அப்பா எடப்பாடி அமைச்சர்கள் எல்லா அமைச்சர்களும் கூட்டு சேர்ந்து தான் அன்கோ போட்டு கொண்டாங்க. அப்போ அது வரைக்கும் தேன்கூடு மாதிரி அதாவது சொல்லுவாங்க, அப்புறம் தேன்கூடு நல்ல தேன்கூடு திருமண வாழ்வில் என் வீடுன்னு பழைய காலத்தில் ஒரு பாட்டு உண்டு. அதே போல் தேன்கூடு போல் ஒண்டி இருந்தாங்க. இப்போ நிலைமை என்ன,
2026 தேர்தலில் வந்தது. அதிமுக ஆட்சி வரும் நினைச்சாங்க, ஆட்சி இல்லை. தாவேக்கு ஆட்சி வந்துள்ளது. அப்போ தாவேக்கு ஆட்சி வந்துள்ளதனால் அதிமுகவில் உங்களுக்கு தெரியும், கரூர் விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபா நில மோசடியில் கேரளாவில் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டார். அதேபோல் குர்காப்புகள் சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல், டீக்கு கூட வழி இல்லாமல் பிரேமானந்தா சாமியாருடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே அந்த ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலுப்பூர் என்ற கிராமத்தில் பிரேமானந்தா சாமியார் நடத்தின பள்ளிக்கூடத்தில் இவங்கெல்லாம் வேலை செஞ்சவங்க தான். பிடி அரசகுமாரும் சரி, விஜயபாஸ்கரும் சரி. அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுக்குற புரோக்கர் வேலை பார்த்தவங்கலாம் இன்றைக்கி பல ஆயிரம் கோடி ரூபா. யாது பைசா சார்? இதெல்லாம் நாட்டு நட்டாங்களா, இல்லை களை பறிச்சாங்களா, அல்லது கட்டப்ப மஞ்சள் எடுத்து கொடுக்கல? எல்லாம் ஊழல் பணம். இந்த தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அல்ல, அவர் வெல்த் டிபார்ட்மெண்ட்டு. அவரை கைது பண்ணி உள்ளே போடுன்னு சொல்லிட்டு நான் சொல்லவில்லை, டெல்லி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது தெரியுமா? விஜயபாஸ்கர் இப்படிப்பட்ட ஊழல் இதை பொறுத்து கொள்ளாமல் தான் அன்று எதிர்க்கட்சியாக இருந்த மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கரும் ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஊழல் திமிங்கலங்கள், தமிழ்நாட்டினுடைய நிதிகளை சுரண்டி பில்டிங் கட்டுறேன், திட்டங்களை உருவாக்குறேன், கட்டடங்கள் கட்டுறேன்னு சொல்லி மொத்தமாக பல ஆயிரம் கோடிகளை மோசடி செய்தீர்களே என்று அப்படிப்பட்ட மத்திய அரசு உள்துறை அமைச்சகமே இவர் ஹெல்த் மினிஸ்டரில் வெல்த் மினிஸ்டர் என்று சொல்லிக்குள்ள ஒரு நிலைப்பாடு இருக்கிற அந்த விஜயபாஸ்கர் செய்த பல ஆயிரம் கோடி ஊழல், குட்கா ஊழல், பல இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அரசு மருத்துவமனை சப்ளை பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மெடிசின்ஸ்கள், மெடிக்கல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கருடைய பினாமி கம்பெனிகள் தான் இன்றைக்கும் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சப்ளைக்கும் 10% to 15% கமிஷன் வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது தெரியாதா? இப்போ புரியுதா அவர் ஏன் தாவேக்கில் வந்தார்னு? 2 விஜயபாஸ்கர் ஏன் தாவேக்கில் வந்தாங்கன்னா அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வியாபாரத்துக்கு சேஃப்டி தேவை. பதவி கூட எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தாவேக்கா கொடியை மட்டும் காரில் போட்டுட்டு போனால் போகிறோம், எங்களுடைய பிளான் நாங்கள் அதை இதை அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்ததுக்காக, ஊழலிருந்து தப்பிக்கிறதுக்காக, பல்வேறு வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக, கனிம உள்ள கொலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களுக்கு உங்கள் பிராண்டில் இருந்தால் போகிறோம், நாங்கள் இதை வச்சு பல ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் சம்பாரிச்சுடணும். இதுக்காக பனையூர் சனிக்கிழமை தோறும் கூடும் பனையூர் சந்தையில் சென்று தள்ளு முள்ளு பாட்டை சோசியல் மீடியா காட்டினாங்களா இல்லையா? அந்த சந்தையில் சென்று ஐயா ஒன்று 100 அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அலங்கோலம். சோசியல் மீடியா என்ன சொல்லிச்சு? ஜெயலலிதா அம்மாவால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்ட பொருளாக இருந்த நீங்கள் இன்று பனையூர் சந்தையில் போய் அடிபட்டு இடிபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு என்னங்க உங்களுக்கு சொல்லுங்கள், சோத்துக்கு நீங்கள் வெளியில்லாமல் இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட துறையில் இன்றைக்கி பல அதிமுக அமைச்சர்கள்லாம் ஊழலில் கொள்ளையடித்தவர்கள்லாம் இந்த கட்சியை விட்டு கட்சியில் இணைச்சிட்டாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் என்னென்னா பிஜேபி கூட்டணியில் அங்கே இருக்கிறாரு. ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி 2024 திமுகவுடைய பேச்சை கேட்டு தானே நாடாளுமன்ற தேர்தலில் வெளியே வந்தார், பிஜேபி கூட்டணி வெளியே வந்தார். அன்றைக்கி பிஜேபி அதிமுக ஒருங்கிணைந்த கூட்டணியாக இருந்தால் 10 MP கிடச்சிருக்கும், ஆளுக்கு 4 மந்திரி கிடச்சிருக்கும். நீங்களும் இன்னைக்கு கட்சி தாவேக்கு ஆட்சி வந்திருக்குமா? இன்றைக்கி திமுக முகவரியே இல்லாமல் ஆயிருக்குமே. அதிமுக ஆட்சியில் வந்திருக்க நிலைமை உருவாக்கும். இதுக்கெல்லாம் யாரும் காரணால் திமுக என்ற நரி தந்திரத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி கவிழ்த்து விட்டார்கள். இப்போ என்ன பண்ண முடியும்? கண்கட்ட புண்ணியம் சூரிய நமஸ்காரம் பண்ண மாதிரி இப்போ போய் நீங்கள் கேட்டால் என்ன அர்த்தம் பாருங்க, ஒன்றுமே கிடையாது. இது எப்படின்னா, இந்த என்ன மானம் உள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, மாயவரத்தில் கேட்டாக சொன்ன மாதிரி இப்படி கேட்டாகன்னு சொல்லி ஆண்டொண்டு போனால் பொழுதுண்டு போகும், அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி என்னதான் செய்தாலும் இன்று அவரை நம்பி யாரும் அந்த கட்சி இல்லாத ஒரு நிலைப்பாடு உள்ளது. காரணம் என்றால் அவர் தோண்டிய பள்ளத்திலே அவரே விழுந்து விட்டார். அவர் பின்னால் இப்போ யாருங்க எஸ்பி வேலுமணி இல்லை. அவர் இப்போ என்ன சொல்கிறாரு? பிஜேபியில் தலைவராக கொடுத்தா நான் வரேன்னு சொல்லார். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய விஷயங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? நான் திமுகலையும் போகலப்பா, நான் தாவேக்காலும் போகலப்பா. அப்போ ஏற்கனவே நான் கடந்த வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொன்னேன், எஸ்பி வேலுமணி அவர்கள் தமிழகத்தின் பாஜக தலைவராக வருவதற்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். காரணம் என்னவென்றால் அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்து அவர் வெளியே சென்று விட்டார். நயினார் நாகேந்திரனுடைய நிர்வாகம் அதல பாதளத்தில் 3% ஓட்டு வாங்கவில்லை சட்டமன்ற தேர்தலில் இருந்தனால டெல்லி மிகப்பெரிய உச்சக்கட்ட கோபத்தில் இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எனக்கு ஒரு கவர்னர் கிடைக்குமா அல்லது எனக்கு தமிழ்நாட்டு தலைவர் கிடைக்குமான்னு அவர்களுக்கும் கிடைக்காது. எல் முருகன் 3 முறை 2 முறை வாரிய சேர்மனாக
இருந்தார், 2 முறை மந்திரியாக இருந்தார். இனிமேல் அவருக்கும் கிடையாது. ஆகவே அவருக்கும் க்ளோஸு, நிர்வாகம் பண்ண முடியாது. ஆகவே இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மத்தியில் இன்னும் 20 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி அமைக்கும் இந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் பாஜக தலைவராக வருவதற்கு வேலுமணி அவர்கள் கடுமையாக முயற்சி செய்கின்றார். கொங்கு மண்டலத்தில் சேர்ந்த பாஜக தலைவர்கள், RSS இயக்க தலைவர்களும் அவர் நெருக்கமாக இருப்பதற்கான அதன் மூலமாக அவர் தூதுவிட்டுக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய எதிரொலியால் தான் அவர் சூசகமாக சொல்கிறாரு, நான் தவேகாலும் செல்ல மாட்டேன், நான் திமுகவிலும் செல்ல மாட்டேன். அப்படி என்றால் எங்கேயா நீங்கள் போவீங்கன்னு கேட்டால் இப்போ நான் சொன்னதான், அவர் டெல்லியை நோக்கி, தாமரையை நோக்கி, இலைக்கு குட்பை சொல்லி போகலாமா போகக்கூடாது என்ற இரு மனம் கொண்டு இணைபவர் வாழ்க்கை என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆகவே வேலுமணி அவர்கள் விரைவில் பாஜகவின் தலைவராக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இல்லாத போனால் அண்ணாமலை எப்படி துணைத் தலைவராக ஆரம்பித்து அப்புறம் மாநில தலைவராக வந்தார்களோ அதே போல் வேலுமணி அவர்கள் பாஜக இணைந்தால் மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டு அடுத்த 1 ஆண்டு காலத்தில் தலைவராக நியமிக்கலாம் என்ற நிலைப்பாடும் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடக்கின்றன என்பது சூகசமான சோர்ஸ் தகவலை தான் உங்களுடைய நினைவுபடுத்துகிறேன். ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தக்கு தடுமாறி நெஞ்சம் இந்த மாதிரி அத்தனை பேரும் இந்த கட்சியை விட்டு போயிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. ஸோ தொண்டர்கள் யாரும் போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் கண்கட்ட பண்ணி சூரிய நமஸ்காரம் செய்வது போல் இனி கவுண்டமணிக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு பொண்ணு பார்த்த கதை போல் இனி இந்த கம்பெனி வளர்ந்தா என்ன வளராட்டா என்ன எப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே அவர் காயகல்பம், அதாவது 100 டப்பா காயக்கல்பம் சாப்பிட்டாலும் அவர் பயிலவானாக ஆக முடியாது, அவர் மீண்டும் ஏற்றுக்கூட முடியாது. ஏன்னா அதுமுடியே தாவேக்கா என்ற வண்டி வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே வாங்கத்தான் போகிறேன் வெற்றி மாலே கை மேலே மாவீரன் பெயரை சொல்லி ஒதுங்கு 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 என்று சொல்லி இளைஞர்கள் போலும் புதிய தலைமுறை நோக்கி தாவேக்கா நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது நீங்களும் விதிவிலக்கல்ல, நானும் விதிவிலக்கல்ல. ஆகவே எடப்பாடியானுடைய எண்ணம் பலிக்காது, அவர் கனவு காணுகின்றார் என்பது நிலைப்பாடு. தாவேக்கா அரசை பற்றி அன்புமணி அவர்கள் சொல்ற தடுமாறுகிற இந்த அரசு அது எதைக்கு சார் காட்டுகிறது? அதாவது அன்புமணி அவர்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்னிய சமூகத்துக்கான அரசியல் கட்சியாக இருந்தாலும் டெல்லியினுடைய பார்வை பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு அன்பான பார்வை என்ற காரணம் என்றால் கலாச்சாரம், பண்பாடு, ஆன்மீகம், தேசியம், தெய்வீகம், இறையாண்மை, பியூர்லி ஹிந்துத்துவா. அதுக்கு காரணம் பொங்கல் பண்டிகை தூரம் உங்களுக்கு மகாபலிபுரத்தில் பௌர்ணமி மாநாடு உள்ள நடந்து மிகப்பெரிய எழுச்சியாக காட்டுவாங்க. அந்த அடிப்படையில் வரும்போது அன்புமணி அவர்கள் பாஜக அமைச்சர்களே ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர். 2வது ஒன்று தாவேக்காவுடைய அரசு நிர்வாக ரீதியான ஒரு குளறுபடிகள் 100% இருக்குது. நிர்வாக ரீதியான குளறுபடிகள் 100% இருக்கிறனால தான் அவர் ஒன்றுமே நீங்கள் சிஸ்டம் சரியில்லாமல் பண்ணுறீங்க. ஏன்னா என்றால் இந்த அமைச்சர்கள் புதுசு, இவங்கள எம்எல்ஏக்கள் புதுசு. இங்கு ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் அவர்களும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான இவர் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த 2 பேர் தான் இப்போ பழைய ஆளாக இருக்கிறாங்க. இது எல்லாமே புதிய ஆட்கள், என்ன செய்யுதுன்னு தெரியல. அதிகாரிகளை பொறுத்தவரையும் சீனியர் அதிகாரிகள் யாரும் இந்த ஆட்சிக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆட்சியை வைத்து கொள்ளையடிப்பதற்கான கட்டமைப்பை தான் அதிகாரிகள் உருவாக்கின்றதால் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ திட்டப்பணிகளுக்கோ செயல்படவில்லை என்பதை மேற்கோள் காட்டிதான் அன்புமணி அவர்கள் இந்த ஆட்சியினுடைய சிறத்தன்மையை அவர் கோடிட்டு காட்டுகின்றார். தமிழக மக்கள் பொதுமக்கள் தங்களோட பிரச்சனை ஆளுநர்கள் எந்த நேரத்தில் சொல்லலாம் அப்படின்ற ஒரு இதை ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஆனால் தாவேக்கா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அண்ணா துரை சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் திமுக பொறுத்தவரையும் எதிர்க்கட்சிகளாக வருகின்ற போதுதான் ஆளுநர் தேவை. 2 நாளுக்கு முன்பு தாவேக்கா அரசு குதிரை பேரம் செய்கின்றது, நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று கொடுத்ததும் இந்த திமுக எதிர்க்கட்சி தான். ஆகவே இந்த சூழ்நிலை எடுத்துக்கொண்டால் ஆளுநரை பொறுத்தவரை எப்படி RN ரவி எப்படி நிர்வாகத்தை சரியாக நியமித்தார், அதே போல் இந்த ஆளுநர் புதிய ஆளுநர் என்பவர் உங்களுடைய கோரிக்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் மனுக்களாக கொடுங்கள், ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் அது சம்மந்தம் நடவடிக்கை எடுப்போம் என்ன சொல்லுவது. காரணம் என்னென்னா அதுக்கு இன்னொரு காரணம்னா அரசு புதிய சிஸ்டம் சரியில்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆளுநருக்கு மனு கொடுங்கள், நாங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் நாங்கள் நாடி உங்களுக்கு ஆவண செய்வோம் என்று ஆளுநர் சொன்னது ஒன்றும் தவறில்லை. தமிழ்நாட்டின் மக்களின் வளர்ச்சிக்காக தான் ஆளுநர் சிறப்பாக செயல்படுகின்றார். சமீபத்தில் கூட மதுரையில் ஆய்வு பண்ணார். அதுக்கு இப்போ தாவேக்கா சில அமைச்சர்கள் எப்படி நீங்கள் பார்க்கலான்னு சொன்னால் அதில் பார்க்கல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே சொல்லுங்கள்.
அதில் பார்க்கணுன்னு தப்பு இல்லையே, அவர் நான் பார்த்துட்டு நீங்கள் பணி செய்யலைன்னு கேட்டாரா? இல்லை, மக்களுடைய பிரச்சனைகள் எங்கெங்கு வருகின்றதோ அங்கெல்லாம் ஆய்வு செய்வதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் தப்பாக நினைத்தால் தப்பை தப்பாக நினைக்காத தப்பே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.